ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜெசிகா ஆகாஷுக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? இன்னைக்கு செலக்ட் பண்ணிருக்கிற மெனு படி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் சப்பாத்தி, அதுக்கு தக்கன மாவு எடுத்து உப்பு போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலா எண்ணெயும் தடவி மாத்தி வச்சிருந்தேன். நேத்து எடுத்த பன்னீர் கொஞ்சம் இருந்து அது போக கொஞ்சம் பன்னீர் தேவை. கொதிக்கிற பால்ல கொஞ்சமா லெமன் ஜூஸ் விட்டு 2 நிமிஷம் கொதிச்சதும் அப்படியே பன்னீர் மேக்கருக்கும் மாத்தி கொஞ்சம் தண்ணியும் விட்டு அலசி ஷேப் தேவையில்லை, உதிரியா இருந்தா போதும். இருந்தாலும் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சிட்டேன். எடுத்த பன்னீரை வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு பல்லாரியா நல்லா வதக்குறேன். அது கூட கொஞ்சம் மசாலாவும் இஞ்சி பூண்டு பேஸ்டும் சேர்த்து பச்சை வாசனை போக கொஞ்சம் வதக்கின பிறகு தக்காளியை சேர்த்து வதக்குதேன். தக்காளி நல்லா மசிஞ்ச பிறகு தேவையான அளவு உப்பு, ரெடி பண்ணி வச்சிருக்கிற பன்னீர், எக்ஸ்ட்ரா இருந்த பன்னீரையும் துருவி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ரெடியான பிறகு ஃபைனலா கொஞ்சம் மல்லி இலையும் தூவி ஆற விட்டுறேன். பிரேக்ஃபாஸ்டுக்கு பூரி, அதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ண போறேன். எண்ணெயில கடுகு சோம்பு தாளிச்சிட்டு பல்லாரி பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குதேன். அது கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு ஆன பிறகு தக்காளி கருவேப்பிலை சேர்த்து வதக்குதேன். தக்காளி நல்லா மசிச்ச பிறகு மஞ்சள் பொடி கறி மசாலா பொடியை உள்ள சேர்த்து பச்சை வாசனை மாறினதும் நல்லா அவிச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்க உள்ள சேர்த்து நல்லா மசிச்சு விட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வைக்கேன். எப்போ பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா வச்சாலும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வைப்பேன், ஏன்னா நைட்டு மசாலா தோசை ரெடி பண்றதுக்காக. ஃபைனலா கொஞ்சம் உப்பும் தேவையான அளவு தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி கொதிக்க விடுறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன பிரிஞ்சு வந்துச்சுன்னா பூரிக்கு கூட்டும் ரெடி. இப்போ லஞ்சுக்காக பன்னீர் பராத்தாவை ரெடி பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவை ஒரு பெரிய உருண்டையா எடுத்து பரத்தி ரெடி பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் ஸ்டஃபிங்கையும் மத்தியிலயா வச்சு 4 பக்கமும் நல்லா க்ளோஸ் பண்ணி மறுபடியும் கொஞ்சம் தொடுமாவு தொட்டு நல்லா பரத்தி சூடா இருக்கிற களத்துல மிதமான தீயிலையும் வச்சு 2 சைடும் கொஞ்சம் வேக விட்டு பட்டர் தடவி எடுத்துறதேன். ஸ்டஃபிங்க வச்சு சப்பாத்திய விரிக்கும் போது கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க, அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதே மாதிரி உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிங்க அப்படின்னா சப்பாத்தியை சாப்பிடும் போதுமே டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு ஃபேமிலில ஒரு ஃபங்க்ஷன், நாங்கெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு போறோம். லஞ்ச் ரெடி பண்ண தேவையில்லை, குட்டீஸ்க்கு மட்டும்ங்கிறதுனால இப்படி பிளான் பண்ணிருக்கேன். பரோட்டாவை ரெடி பண்ணி முடிச்சதுமே பூரிய போட்டுறதேன். எப்போ பூரி போட்டாலுமே தொடுமாவு தொட்டு போட மாட்டேன், ஆயில லைட்டா டிப் பண்ணிட்டு தான் விரிப்பேன். இப்படி பண்றதுனால எண்ணெயும் ரொம்ப அழுக்காகாது. மொத பூரியில இருந்து கடைசி பூரி வர எல்லாமே ஒரே கலர்லயும் இருக்கும். இப்ப பூரியும் ரெடி. நெக்ஸ்டா 10 மணி ஸ்நாக்ஸ். பேன்ல கொஞ்சமா பட்டர் விட்டு கையளவு பாதாம் வால்நட்டையும் உள்ள சேர்த்து 2 கையளவு மக்கானாவையும் உள்ள சேர்த்து நல்லா வறுத்து எடுக்கேன். வறுபட்ட பிறகு கொஞ்சம் பாஸ்தா மசாலாவை மேல தூவி கொஞ்சம் பெரட்டி பச்சை வாசனை போனதும் வெளியில எடுத்தேன்னா சூப்பரான ஒரு சாட் ரெடி. இது குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியாவும் இருக்கும். இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்கிற லஞ்ச் ஸ்நாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் பாக்ஸ்லயும் பேக் பண்றேன். லஞ்சுக்கு ரெடி பண்ணி இருக்கிற பன்னீர் பராத்தோ கூட கொஞ்சம் தயிரையும் சேர்த்து பேக் பண்றேன். காலையில லஞ்ச் பேக் பண்றதுக்காக அறக்க பறக்க சமைச்சு கொஞ்சம் டென்ஷன் ஆனாலும் இந்த பிள்ளைங்க பண்ற சின்ன சின்ன சேட்டை குறும்புத்தனம் நம்மள அப்படியே மாத்தி விட்டுரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு என்ன மெனுன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். பாய்.